சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் ட்ரெய்லர் தர்பார் மற்றும் ஜெயிலர் படங்களின் கலவையாக இருப்பதா விமர்சனங்கள் இருந்திருக்கு. கதை, காட்சிகள், வசனங்கள் முந்தைய படங்களின் நினைவுபடுத்துவதா ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ரஜினிகாந்த் நடிப்பில் திரைக்கு வர இருக்கும் வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் சற்று முன் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று வருது. இதனால் இந்த ட்ரெய்லரை வைத்து பார்க்கும்போது வேட்டையன் படமானது முழுக்க முழுக்க தர்பார் மற்றும் ஜெயிலர் அந்த இரண்டு படங்களோட கலவையாக இருக்கும் என்று தோன்றுது. இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், ஜெயிலர் படத்தில் ரஜினிகாந்த் பயன்படுத்தி இருக்கும் காஸ்டியூமும், வில்லன்களோட சண்டை காட்சியும், சண்டைக்கு பயன்படுத்திய லொகேஷன்ஸும் என்று எல்லாவற்றையும் பார்க்கும்போது படம் முழுக்க முழுக்க தர்பார் மற்றும் ஜெயிலர் படங்களின் ஒட்டுமொத்த கலவையாக இருக்கும் என்று நமக்கு தெரிய வருது. மேலும் வேட்டையன், ஜெயிலர் மற்றும் தர்பார் ஆகிய 3 படங்களும் போலீஸ் கதையை மையப்படுத்தியே எடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 படங்களும் அனிருத்தா இசையமைச்சிருக்காரு. வசனங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும் என்று நமக்கு தெரிய வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது வேட்டையன் படத்தில் பெரிதான வித்தியாசம் ஒன்றும் இருக்காது. வழக்கம் போன்று பெண்களுக்கு எதிராக நடக்கும் சம்பவங்களும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் காட்சிகளும் தான் இருக்கும். தர்பார் படத்தில் ஐபிஎஸ் அதிகாரியாக வலம் வருவார். அதே போன்று தான் வேட்டையன் படத்திலும் ஐபிஎஸ் அதிகாரியாக காவல் கண்காணிப்பாளராக நடித்திருக்காரு. தர்பார் படத்தில் எப்போதும் தன்னை சுற்றி போலீஸ் பட்டாளங்கள் இருக்கும். குற்றவாளிகளை என்கவுண்டர் செய்வார். மேலிடத்திலிருந்து ரஜினிகாந்துக்கு அழுத்தம் கொடுக்கப்படும். அதையெல்லாம் தாண்டி கடைசியில் வில்லனை காலி செய்வார். அதே போன்று தான் வேட்டையன் ட்ரெய்லர்லேயும் குற்றவாளிகளை பிடிக்க போகிறாரு. மேலிடத்திலிருந்து அழுத்தம் கொடுக்கப்படுது. நீங்கள் என்னை எந்த போலீஸ்லேருந்து தூக்கி அடித்தாலும் நான் அதே போலீஸ்காரன் தான். என்கிட்ட இருந்து அவங்கள யாராலும் காப்பாற்ற முடியாது என்று வேட்டையன் படத்தில் வசனம் பேசியிருப்பார். இதுவே தர்பார் படத்தில், சார் அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுக்கோங்க, போலீஸை லெஃப்டில் வச்சுக்கோங்க, ரைட்டில் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்கன்னு டைலாக் பேசுவார். மேலும் ரயில்வே பிளாட்ஃபார்மில் சில ஆக்ஷன் காட்சிகள் வரும். ஆனால் வேட்டையனில் பார்த்திங்கன்னா ரயில்வே சப்வே வருது. முழுக்க முழுக்க ஆக்ஷன் கதையை மையப்படுத்தி வேட்டையன் படத்தில் ரஜினிகாந்தோடு இணைந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், அபிராமி, துஷாரா விஜயன், ரோகிணி, ராவ், ரமேஷ், ரித்திகா சிங், கிஷோர், ரக்ஷன், ஜிஎம் சுந்தர், சுப்ரீத் ரெட்டி, ஷாஜி சென் என்று ஏராளமான நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் காவல் கண்காணிப்பாளராகவும், ரித்திகா சிங் துணை காவல் கண்காணிப்பாளராகவும் நடிச்சிருக்காரு. ராவ் ரமேஷ் டிஜிபியாகவும், கிஷோர் எஸ்பியாகவும், அமிதாப் பச்சன் வழக்கறிஞராகவும் நடிச்சிருக்காரு. அனிருத் இசையமைச்சிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. அண்மையில் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்க மனசுலாயோ பாடல் வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் ஹிட்டடித்தது. அதோடு ரீல்ஸ் உருவாக காரணமாகவும் அமைந்தது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே மனசுலாயோ பாடலை கொண்டாடிட்டு வராங்க. வரும் 11ஆம் தேதி சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை தின விடுமுறையை முன்னிட்டு வேட்டையன் படமானது அக்டோபர் 10ஆம் தேதி வெளிவருது. மேலும் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா திரையரங்குகளை தீப்பிடிக்க வச்சிருக்கு. நீங்கள் இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.